ஷாலோம். டே 111. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்டு என்ற தலைப்பில் லேவியராகமம் 21 அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காண்போம். இந்த லேவியராகமம் 21 அதிகாரத்தை சிந்திக்கும் போது கர்த்தருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்களாகிய இருக்கிற பணிவிடைக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லியதை மோசே சொல்கிறார். மரணம் என்பது பாவத்திற்கான தண்டனை. எனவேதான் மரித்து போன சரீரத்தை தொடுவது ஒரு ஆசாரியனின் தீட்டாகும். நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் தீட்டுப்படலாம் என்று அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆல்சோ a dead body is a picture of sin's result in this world, especially in the way the body quickly rots. இதை நம்ம எண்ணாகமம் 19 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அண்ட் எசேக்கியேல் 24 அதிகாரம் வசனங்கள் 16-17 வசனத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கலாம். And the priest Ezekiel mourned the death of his wife, even though he did so in silence. மேலும் அவங்க தங்கள் தலையை மொட்டை அடிக்கக்கூடாது, தாடியின் ஓரங்களை சிரைத்து போடக்கூடாது, தேகத்தை கீறிக்கொள்ளக்கூடாது. இதே கான்டெக்ஸ்ட் வேர்ஸ் தான் லெவிட்டிகஸ் சாப்டர் 19 நம்ம வாசிக்கலாம். அண்ட் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கும் போது அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். ஏன்னா ப்ரீஸ்ட் இந்த பேகன்ஸ் மோர்னிங் ப்ராக்டிசஸ் மஸ்ட் நாட் இமிட்டேட். அதனாலே கர்த்தர் இதை தடை செய்தார். கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும் போது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் திரும்ப 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 நாம் இந்த அதிகாரங்களில் எல்லாம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்ப்பது பரிசுத்தம். ஹீ இஸ் ஹோலி, வி ஷுட் பி ஹோலி. அடுத்து வர்ஸ் 5-8 வசனம் வரை வாசிக்கும் போது அந்த 5லையும் இதைத்தான் அந்த பரிசுத்தத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் 8 வசனத்துலேயும் இதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்லி த ப்ரீஸ்ட் ஏன் அப்படி செய்யணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் மென்ட் தே ஆல்சோ ஹேட் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதை லெவிட்டிகஸ் சாப்டர் 21 verses 17-21 வாசிக்கலாம். 1 John சாப்டர் 1 verse 5 and 6 அந்த ஹோலினஸ் அண்ட் ஃபெல்லோஷிப்புக்கு உள்ள முக்கியத்துவத்தை நாம் காணலாம். அவர்களுடைய விவாகத்தில் கூட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கன்னிகையாக இருக்கிற பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும். இன்னும் அதில் பல ரூல்ஸ், அதை யாரெல்லாம் அவங்க விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரதான ஆசாரியருக்குரிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். இதை எக்ஸடஸ் சாப்டர் 28 வாசிக்கலாம். எபிரேயர் 5:1-11 வசனங்கள்லேயும் நம்ம இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் அண்ட் கார்மெண்ட்ஸ். வி கன்சிடர் ஜீசஸ் வாஸ் அ ஹை ப்ரீஸ்ட். ஆனால் ஆர்டர் ஆஃப் இது ஆரோன் இதிலிருந்து வர்றதில்லை. ஜீசஸ் வாஸ் அ ஹை ப்ரீஸ்ட் ஆஃப்டர் த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக். இந்த வசனங்கள் ஃபோர் ஷேடோ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நிழலாட்டமாகவே அவரை குறிப்பிடுகிறது. ஆசாரியர்கள் அங்கவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆரோனின் சந்ததிகளில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்தலாகாது. அக்கார்டிங் டு 1 Peter சாப்டர் 1:19 அண்ட் ஹீப்ரூஸ் சாப்டர் 7 verse 26 இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஆஃபரர் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆஃபர். நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பலியானார். ஏனென்றால் அவரில் எந்த குறைவில்லை. அவர் அழகுள்ளவர், அவர் மகிமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமீன். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், we come before you in the name of Jesus. இந்த அதிகாரத்தில் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஊழியர்களாகிய எங்களுக்கும் அந்த பரிசுத்தத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கற்றுக் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியன் அங்கவீனம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அது அப்படியே உம்மை நிழலாட்டமாய் காண்பிக்கிறது. ஒவ்வொரு சாப்டர் மூலமாக எங்களுக்கு பரிசுத்தத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அப்பா நீங்கள் காண்பித்து கொண்டிருக்கிறீங்கப்பா. நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க. அதுபோல் நாங்களும் எள்ளளவும் அந்த இருளில் நடக்காமல் சத்தியத்தின்படி நடக்க கிருபை தாங்க. சத்தியமே உம்முடைய வசனம் அப்பா. அதை நாங்கள் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பின்பற்ற நீங்கள் கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.